இந்த செய்தி கேட்டோன்னே எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கு? ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்தது. நாங்களாம் ஏற்கனவே திருப்பதி லட்டு சாப்பிட்றதே இல்லை. ஏன்னா எல்லாரும் இது பண்றா செய்யறான்றதுனால, அதனால இந்த சரி நம்மளும் சாப்பிட்றதில்ல, அவ்வளோதான், என்ன பண்றது, பகவான் பார்த்து பாருன்னு விட்டுடுறோம். ரீசெண்டாக கொஞ்சம் வருஷம் நாங்கள் சாப்பிட்றதில்ல. அதுக்கு முன்னாடி எல்லாரும் திருப்பதியிட விரும்பி எப்போ கொண்டு வருவாங்க பிரசாதம்னு விரும்புவாங்க. இப்போ யாரும் அதை விரும்புறதில்ல. ஏதோ ஓவர் ஆயிடுச்சு பிரசாதம், அதனால யாரும் இப்போ விரும்புறதில்லை. இப்போ நிஜமா பொய்யான்னு தெரியாது. அபச்சாரம் தான், பாகவத அபச்சாரம் இதெல்லாம். எல்லாருக்கும் அந்த லட்டு போகிறது இல்லையா, அப்போ அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கெடுதல், பண்றவங்களுக்கு ரொம்ப கெடுதல், நாளை கஷ்டப்படுவாங்க. மேடம் 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 ஒரு சின்ன பைட்டு மேடம். மேடம் இப்போ பாத்தீங்கன்னா திருப்பதியில இந்த லட்டு ஏதோ கலப்படம் கலந்துட்டாங்க, அதுல ஏதோ இம்பியூரிட்டி போய் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது, அதெல்லாம் சாப்பிடறதே கிடையாது. பல கைப்பட்டு வருதுன்னு எப்படி நிறுத்திட்டு சாப்பிடறதே இல்லையா? ஆமா, அதெல்லாம் பசங்க சாப்பிடறதே பாகவதாச்சாரம். பாகவதர் அபச்சாரமா? பாகவதர் செத்தே கிட்டத்தட்ட 80 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர், ரஜினி, இப்ப விஜய் வரைக்கும். அது பாகவதர் அபச்சாரம்டா, பாகவ அவதாரம். தெரியல அதெல்லாம். என்ன நீங்க என்ன போறப்ப நான் கேட்டுக்கிறீங்க, பல கைப்பட்டு வரனால அதெல்லாம் நாங்க சாப்பிட நிறுத்திட்டோம், இதெல்லாம் நாங்க தொடரதே இல்ல அப்படிங்கிறீங்களே. ஏன் இப்ப நீங்க ஹோட்டல்ல எல்லாம் போய் சாப்பிடறதே இல்லையா? நீங்க சாப்பிடறதில்ல. இப்ப எதுல கோயிலுக்கு வந்தீங்க? நீங்க ஆட்டோல வந்தேன். ஆட்டோல வந்தீங்கல்ல? ஆட்டோல ஒவ்வொரு நாளைக்கும் உங்களுக்கு புது சீட்டா போட்டு கொடுத்துட்டு இருக்கா, இல்ல புது ஆட்டோவை ரேப்பர்ல இருந்து ஓபன் பண்ணி வண்டி ஓட்டிட்டு இருக்கா? ஒவ்வொரு நாள் அதே பழைய ஆட்டோ தானே, அதுல தானே ஏறி வர்றேன். என்ன வீட்டுல சாப்பாடு சாப்பிடுறது உண்டா? இல்ல அதுவும் கிடையாதா? சாப்பிடுறோமே, சோறு காய்கறி இதெல்லாம் சாப்பிடுறீங்க தானே? என்ன அரிசி சாப்பிடுறீங்க? பொன்னி ராஜபோகம். ராஜபோகம் பொன்னி போட்டு சாப்பிடுறீங்களே, ராஜபோகம் என்ன உங்க வீட்டு கொள்ளையிலயா முளைக்குது? அது ஒரு விளைநிலத்துல பொன்னி, அது ஒரு விவசாயி பண்ணி அதை ஒருத்தர் மூட்டையா கட்டி, இப்படி பல கம்யூனிட்டிகள் சேர்ந்து பல கைகள் அதுல பட்டதுனால தான் சோறே சாப்பிட முடியுது. அப்ப மட்டும் உங்களுக்கு அது தோணலையா? என்ன அம்பி சாத்து அம்பி, யாரா அம்பி உள்ள கிரிஞ்சா பண்ணிட்டு இருக்கான்? ஆன்ட்டி எவ்வளவு பெரிய கருத்தை சொல்லிக்கிறீங்க, நான் பேசுற கிரிஞ்சா உனக்கு? இந்த கிரிஞ்சா நான் பார்த்ததே இல்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். யாரா நீ என்னடா மைக்கு? ஊருக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா போதும், மைக்கு ஒரு கேமரா தூக்கிட்டு வந்து இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க வேண்டியது. அவன் இல்ல வேணாம் வாயில முழுங்கினாலும் அவன் நாக்குல இருந்து மொத்த மேட்டரையும் புடுங்கி அவனை வீடியோல போட்டு காமிச்சு இப்படி மீன் கண்டுட்டாங்க, வாழ்க்கையே போட்டு தள்ளிடுது. போடா ஆன்ட்டி, ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரி வந்து நான் காப்பாத்தி விட மாட்டேன். தேவையில்லாத வேலையெல்லாம் பேசாதீங்க. ஓகே கல்றாம்பே வழியே மறைச்சு நிக்கிறானே. இந்த